வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்திய மகளிர் அணியின் வரலாற்று வெற்றிக்கு வாழ்த்து. 2025 மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை முதல் முறையாக கைப்பற்றிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனைகளுக்கு எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இந்த வெற்றி இந்திய பெண்கள் கிரிக்கெட்டின் புதிய வரலாற்றை எழுதியுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு மகளுக்கும், கனவு காணும் ஒவ்வொரு இளம் வீராங்கனைக்கும் இது ஒரு ஊக்கமூட்டும் நொடியாகும். ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து. புதுச்சேரியில் ரூபாய் 25.04 கோடி மதிப்பீட்டில் கணபதி செட்டிக்குளம் முதல் சிவாஜி சிலை வரை NH 332A ECR சாலையில் 2786 மீட்டர் RCC வாய்க்கால், 1548 மீட்டர் RCC ஜெர்சி டைப் சென்டர் மீடியனுடன் கூடிய 14 கிலோமீட்டர் தார் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா சின்ன காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக நுழைவாயில் அருகே நடைபெற்றது. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார்கள். விழாவில் பொதுமக்கள், PMLK ஆதரவாளர்கள், பாஜக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி தெற்கு பகுதி காவல் நிலைய எல்லைகளுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சோதனையின் பொழுது கொலை, கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி மற்றும் சாலை விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்கள் வழக்கு முடியும் வரை காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. சில வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவற்றின் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவதும் வழக்கம். ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் தொடர்புடைய வாகனங்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முடிவதில்லை. மேலும் சில வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை திரும்பப் பெற முயற்சி செய்வதில்லை. அந்த வகையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அரியங்குப்பம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் வழக்கின் பொழுது நீதிமன்ற சொத்தாக மாறிவிடுவதாலும், வழக்கு விசாரணை முடிய குறைந்தபட்சம் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகிவிடுவதாலும் அந்த வாகனங்கள் மழையில் நனைந்தும், வெயிலில் காய்ந்தும், துருப்பிடித்து, உருகுலைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் அவற்றின் மதிப்பு குறைந்து ஏலத்தின் பொழுது அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்திக்கும் வழிவகுக்கிறது. இதனால் சுகாதார சீர்கேடும் ஏற்படுகிறது. செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டியாகி பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் காவல் நிலையத்திற்குள் ஊடுருவதால் அச்சம் ஏற்படுகிறது. எனவே புதுச்சேரிக்கும் அருகிலுள்ள தமிழ்நாடு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நேற்று முன்தினம் 26 மோட்டார் பைக் மற்றும் ஒரு கார் ஏலம் விடப்பட்டது. இந்த நடைமுறை பின்பற்றி புதுச்சேரியிலும் வழக்கு விசாரணைகளுக்காக பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது வாகனங்களை உரிமையாளர்கள் மீட்டு செல்லும் வரை அவற்றை பாதுகாப்பாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வேடூர் அணை திறப்பால் அதிலிருந்து வெளியேறிய உபரி நீரானது புதுச்சேரி கைக்கிளப்பட்டு படுகை அணையில் இருந்து நீர்பிடிப்புகள் வழியாக புதுச்சேரியின் பிரதான ஏரியான உசுட்டேரியை வந்தடைந்தது. தற்பொழுது உசுட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளதால் சேதராப்பட்டு, பத்துக்கண்ணு, தொண்டமானத்தம், ராமநாதபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நலன் கருதி உபரி நீரை திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் உசுட்டேரியிலிருந்து உபரி நீரை மலர் தூவி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் அவர்கள் மீது 4 மாதங்களாக பொய் புகார் மற்றும் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்கிறது. இதனை கேட்க சென்ற பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா
புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், திமுக மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தந்தை பெரியார் திராவிட கழக வீரமோகன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சரவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் குழந்தை ராஜ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் நீதி கேட்க சென்றபொழுது அவர்களை சந்திக்க மறுத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து தற்பொழுது பல்கலைக்கழக வாயிலில் தொடர் போராட்டத்தை அறிவித்து போராடி வருகின்றனர். கடலூர் மாவட்ட வி. காட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன். இவர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்தார். அம்மனுவில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சிறுபாளையூர் கிராமத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மகன் குமரன் பரவனாறு நீர் வழித்தளத்தில் உள்ள 70 ஏக்கர் அரசு தரிசு நிலங்களை மோசடி ஆவண பதிவின் மூலம் அபகரிப்பு செய்து ஊழல் செய்ததாக கூறி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். திமுக அமைச்சர் என்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும், இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டதற்கும் பதில் இல்லை என்றும், விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் எனவும் அவர் தெரிவித்தார். பன்ருட்டி ஒன்றியம் பெரியகுமட்டி கிராமத்தில் உள்ள தெருவில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம நிதியில் அமைக்கப்பட்ட சாலை உள்ளது. தற்பொழுது கற்கள் தளர்ந்து விட்டதால் மக்கள் நடந்து செல்வதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாத நிலை உள்ளது. சேதமடைந்த சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சாலையை சரி செய்யுமாறு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு மற்றும் நலசங்க மாவட்ட தலைவர் சிவரவிச்சந்திரன் தலைமையில் சிறப்பு தலைவர் வழக்கறிஞர் திரு மார்பன் அவர்களின் ஆலோசனை பெற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். நத்தப்பட்டு கிராம மக்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மயானத்திற்கு செல்லும் பாதையை கோரி வருகின்றனர். அக்டோபர் 26, 2025 அன்று மணியின் மகன் ராஜி என்ற நபர் காலமானார். மக்கள் அவரது உடலை அடக்கம் செய்யும் இடத்திற்கு எடுத்து செல்ல முயன்றபொழுது நில உரிமையாளர் தனது தனியார் நிலத்தின் வழியாக அவர்களை அனுமதிக்க மறுத்துவிட்டார் என்றும், இது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியது. மேலும் உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பு காவல்துறையினர் தலையிட்டு சமரசம் செய்ய வேண்டியிருந்தது. முந்தைய ஆண்டு நவம்பர் 4, 2024 அன்று அன்பழகனின் மனைவி சாந்தி இருந்தபொழுது பக்கத்து நிலத்தின் உரிமையாளர் கிராம மக்கள் உடலை தனது நிலத்தின் மீது எடுத்து செல்வதை தடுத்தார். இது ஒரு வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது. பெரும் சிரமத்திற்கு பிறகு இறுதியில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நத்தப்பட்டு கிராமத்தில் ஒவ்வொரு முறையும் மரணம் ஏற்படுவதால் உடனடி சட்ட நடவடிக்கை தேவைப்படுவதால் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நத்தப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கிராமவாசிகள் மனு கொடுத்தனர். காரைக்காலில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த 200 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள காரைக்கால் மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ கல்லறையில் கல்லறை திருநாள் அனுசரிக்கப்பட்டது. காரைக்கால் பகுதியிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் அவர்களது உறவினர் கல்லறைகளை சுத்தப்படுத்தி மாலை பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். முன்னதாக கல்லறையில் பங்கு தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலி நடத்தி கல்லறைகளை மந்திரித்தார். கல்லறையில் தங்களது இறந்த உறவினர்களிடத்தில் மலர் அலங்காரம் செய்து அவர்களை நினைத்து மெழுகுவர்த்தி ஏந்தி தீயால் மெழுகுருக, அதேபோல் தங்களது உறவினர்கள் தங்களிடமிருந்து நினைவுகளை மனதில் நினைத்து கண்ணில் கண்ணீர் விட்டு கல்லறைகளில் நின்று வழிபாடு செய்தனர். அதேபோல் இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக, அவர் இறைவா உன்னிடம் வந்தடைய என்று கிறிஸ்தவ பாடல் பாடி அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள் என்று நம்பிக்கையுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மணவெளி தொகுதி நொடங்கும்பம் பகுதியில் சமூக சேவகரும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் பொதுச் செயலாளர் ராசி ரியல் எஸ்டேட் அதிபருமான சுரேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நொடங்கும்பம் பகுதியில் உள்ள தனியார் நிகழ்ச்சி அரங்கில் மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இரத்த தான முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவரது தலைமையில் சுரேஷ் அவர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துரை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இரத்த தானம் வழங்கிய 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
மேலும் இவ்விழாவில் பாஜக விவசாய அணி தலைவர் ராமு, புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் தலைவர் காத்தவராயன் தலைமையிலான நிர்வாகிகள், கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஞ்சயன், நிர்வாகிகள் ரமண, காந்தம், கணேஷ், செல்வம், பாலகுமாரன், ராஜமணி, சந்திரசேகரன், பந்தலகுமார், செந்தில்குமார், முரளிதரன், மகேந்திரன், எழிலன், ஹரி பிரசாத், ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். உலக அமைதி தின விழா வருகின்ற 11ஆம் தேதி புதுச்சேரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. உலக சமாதான தூதுவர் குருமகான் தெரிவித்தார். இதுகுறித்து உலக சமாதான தூதுவர் குருமகான் கூறும்பொழுது, 1918ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வந்த பின் உலக நாடுகளுக்கிடையே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை முன்வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 11ஆம் தேதி உலக அமைதி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. போரில்லா நிலைமையை உருவாக்கி உலக மக்கள் அனைவருக்கும் அமைதி ஏற்பட வழிவகை செய்யும் வகையில் உலக மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஒரு நிமிடம் அமைதி காப்பதன் மூலம் நேர்மறையான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் பரவி இந்த அமைதியின் மூலம் வெளிப்படும் மின்காந்த அலைகள் மனிதனை 4வது உணர்வு நிலையான ஆழ்நிலைக்கு கொண்டு சென்று உலக சமாதானமும் தனிநபரின் மனதை அமைதிப்படுத்தும் என்று தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 11ஆம் தேதி காலை 11:11 உங்கள் இடத்திலிருந்து கொண்டே உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி காத்து உங்கள் பங்களிப்பை தருமாறு கேட்டுக்கொண்டவர். இந்த ஆண்டு உலக அமைதி தின விழா புதுச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வருகின்ற 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறார்கள். மேலும் திருவாங்கூர் அரசு குடும்ப நிலை அவிட்டம் திருநாள் ஆதித்யவர்மா தம்பூரான், திருவாங்கூர் அரசு குடும்ப இளவரசர் அவிட்டம் திருநாள் வர்மா தம்பூரான், வெளிநாட்டு முக்கிய பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள், அமப்பதி தூதுவர்கள், கல்வி மற்றும் கலாச்சார நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் தேதி துவக்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் போட்டியை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் பழைய சாராய ஆலை, ஹோட்டல் அதித்தி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டூப்ளெக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.